ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட. இப்படத்தில் வரும் சம்பவங்கள் யாவும் கற்பனை, நிஜத்தின் அளவுக்கு கொடூரம். சிறு வயதிலிருந்தே 2 உயிர் நண்பர்கள் காலத்தின் கட்டாயத்தினால் பிரிந்து 2 வெவ்வேறு துருவங்களாக மாறி இரு துருவங்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்க இந்த விதி முடிவு செய்தால் என்னவாகும்? வாருங்கள் பார்ப்போம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மக்கள் பார்வை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம மோஸ்ட் ஃபேமஸ் மாயன் கேஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட டிசி ஆதிரன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். 2 இயர்ஸாக 2 ஸ்டேட் போலீஸ்க்கும் தண்ணி காட்டின மாயன் கேஸை நீங்கள் எப்படி சார் 40 நாளில் கண்டுபிடிச்சிங்க? வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து அரங்கேறி வரும் தொடர் கொலை சம்பவங்கள் பொதுமக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மாயன் என்று அழைக்கப்படும் மர்ம நபர் அடுத்தடுத்து கொலைகளை செய்து வருவது காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. கவலையில் ஒன்று அன்பும் அரவணைப்பும் மற்ற அனாதையாகி இடரினில் தளர்ந்து பின் மனித உருவில் வாழும் பல கொடூர மிருகங்கள் வாழும் இந்த மாய உலகில் நானும் மிருகமாய் மாற ஆரம்பித்த போது தொடங்கியதே இந்த கதை. ஹலோ, என்னடி அவ்வளோ திமுறா உனக்கு? நேற்றுலேருந்து கால் பண்ணுறேன், அட்டன் பண்ண மாட்டேங்கிற. ஹேய், அதான் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற? நிறுத்தறியே. இப்போ என்ன, என்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு உன் கூடவே ஒருத்தர் சுற்றுவானே விக்கி, இப்போ அவனோட போக போறியா? ஹலோ, மைண்ட் யூர் வேர்ட்ஸ், வி ஆர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மயிரும் எனக்கு தெரியும், அப்படியே பத்திரி மாதிரி நடிக்காத. உன்னை என்ன பண்ண போகிறேன்னு பாருடி. ஹேய், உன்னால் முடிஞ்சது பண்ண போ. இப்போ முடின்னு ஃபோனை வை.
டேய், நான் ஒரு பொண்ணு போட்டோ அனுப்புகிறேன். அவளை தூக்கி நம்ம இடத்துக்கு வந்துடும்ல. மூடிட்டு நான் சொன்னதை மட்டும் செய்யறா. ஓகே. ஹலோ, ஒத்த காரா சொல்கிறீங்க? ஆதிரா, எப்படி இருக்கியா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். இனிமேல் பீஸ் இருக்காது. சொல்லுங்கள். நக்கல்ல உனக்கு 3 மாசம் சஸ்பெண்ட் ஆக நீ மாறல. என்ன விஷயம் சார், அதை சொல்லுங்கள். மினிஸ்டர் பேரனை போட்டாங்க. மேல இருந்து ஒரே ப்ரெஷர் எனக்கு. பின்னாடி காயுது, முடியல. நீ என்ன பண்ற? நாளைக்கே சார்ஜ் எடுக்கிற. சார், இன்னும் சஸ்பென்ஷன் பீரியட் முடியல சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தான் லீட் பண்ண போற இந்த கேஸ. எஸ் சார், 10 daysல முடிக்கிறேன் இந்த கேஸ். நீ நினைக்கிற மாதிரி சாதா அக்யூஸ்ட் இல்லையா அவன். மாயன் கில்ல 2 ஸ்டேட் போலீஸுக்கு தண்ணி காட்டுறவன். மோஸ்ட் ப்ரூட்டல் அண்ட் அன்பிரடிக்டபிள். ஐ வில் ஹேண்டில் சார். எனக்கு ஒரு டீம் வேணும், பட் நான் தான் சூஸ் பண்ணுவேன். என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் உங்களுக்கே தெரியும். நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நீ என்ன வேணா பண்ணிக்கையா, அதுவே ஃபுல் பவர். ஆனா சீக்கிரம் கேஸ முடி. யமனாயிருந்தால் என்ன, சிவனாயிருந்தாலும் உனக்கு சமமாய் அமைவேன். Breaking news. Deputy Commissioner Adiran appointed as a special officer in Mayan serial killings case. எப்படி இருக்க நண்பா? வெல்கம் டு தி கேம். யாரா நீ? ஆள் தெரியாம விளையாடுற. உன்னை விட உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மை டியர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் டிசி அதிரன். மயிறு, ஒழுங்கா பேரை சொல்லிட்டு அப்புறம் பேசுடா. நான் கண்டுபிடிச்சேன், அப்புறம் நீ ஏன்டா பிறந்தன்னு வருத்தப்படுவேன். நீதான் பெரிய புலனாய்வு புலியாச்சு மிஸ்டர். அப்புறம் இந்த முட்டாள் மாதிரி நம்பர் வச்சு பேக் பண்ற மயிறு குடும்பம் பண்ணிட்டு இருக்காது. உங்க ஒப்பனை வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கே சவாலா? இன்னும் 2 நாள்ல முடிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் நண்பா. உனக்கு வேணா நான் ஒரு க்ளூ தரேன். உங்க மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தண்ணி கட்டுறோம்
மாயன் நான் தான். யோ எடியா வண்டிய. ஹலோ சொல்லியா? சார் அந்த நம்பர் ட்ராக் பண்ண முடியல சார். அவன் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறான். டிசிபி சொல்ல முடியுமா? அந்த ஆள் ஆல்ரெடி அப்டேட் கேட்டு சாவடிக்கிறான். சாதா மக்கள் இந்த மாயனால செத்தப்போ இவ்வளோ சீரியஸாக நம்ம டிபார்ட்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கலையே. இப்போ மினிஸ்டர் பேரன்னு உடனே என்னெல்லாம் பண்ணுறாங்க சார். அதிகாரத்தில் இருக்கிற எனர்ஜியா மக்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். சரி அதை விட நீ என்ன பண்ணுற? அன்அஃபிஷியலாக ஒரு ஹேக்கர்ஸ் டீம் ரெடி பண்ணு. மிச்சத்தை நான் சொல்கிறேன். ஓகே சார். டேய் இங்கே வா. டேய் உன்னதான் இங்கே வா. இங்கே வா. உன் பார்வையே சரியில்லையா? யார் நீ? என்ன பண்ணுற? இந்த பார்க்கோட இன்சார்ஜ் சார். ஓ அப்படியா? இந்த பார்க்குங்க வரவங்களாம் தொடர்ச்சியாக கொலை செய்யப்படுறாங்களா தெரியுமா உனக்கு? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் அதான் நடக்குது. நீ என்ன பண்ணுற? சந்தேகப்படுற மாதிரி யாருன்னா வந்தால் ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்புகிறேன். சரியா? தாயா தம் அடிக்கிறியா? இல்லை பழங்கள். சூப்பர்யா. குட் ஃபார் ஹெல்த். சூப்பர். பார்த்துட்டு ஃபோட்டோ அனுப்பு. சரி சார். யாரா இவனுங்க? லூசு குமரி என்னை பற்றி என்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கானுங்க. என்னையா அப்துல் இந்த கேஸ் இவ்வளோ தண்ணி காட்டுது? ஆமாம் சார். இந்த கேஸில் இருக்க சினிமாட்டிக்ஸ் நோட் பண்ணியாயா? எல்லாருமே லவ்வர்ஸு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த பார்க்கு ரெகுலர் கம்மர்ஸ். ஆமாம் சார். எல்லா விக்டிம்ஸோட லாஸ்ட் லொக்கேஷனும் இந்த பார்க்கு தான் சார். மிஸ் ஆன இடத்துல மட்டும்தான் சிசிடிவி வேலை செய்யுது. ஐ திங்க் இந்த கில்லர் வந்து ஸோ பிரில்லியன்ட் சார். இப்போ நான் பாராட்டு வச்சிடலாமா? போய் அங்கே திட்டுப்பாரோட ஒருத்தர் இருப்பான், இன்சார்ஜ். அவனை கூப்பிட்டு வைப்போம். ஓகே சார். இங்கே யாருமே இல்லை சார். ஓகே, இந்த கில்லரோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? விக்டிம்ஸை யாரும் ரேப்பும் பண்ணல, மணிக்காக பண்ண மாதிரின்னு தெரியல. வேறு என்னவா இருக்கும் சார்? மேபி ரிவெஞ்சாக கூட இருக்கலாம். ஓகே, நீ நம்ம டீமோட போய் இருந்த அப்டேட் செக் பண்ணு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார். என்ன சொல்கிறீங்க? சூப்பர். எனக்கு இமீடியட்டாக லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்.
எஸ் சார். ஓகே சார். மாயன், யுவர் கேம் ஓவர். ஹலோ டாக்டர், கிடைச்ச பாடி பார்ட்ஸ் வச்சு யாருன்னு ஐடென்டிஃபை இல்ல மிஸ்டர் ஆதிர், என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லை. கொத்துக்கறி மாதிரி வெட்டி டாக்டர் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன். இது யாருன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து தெரியுதான்னு பார்த்து. எஸ், ஹி இஸ் மனோஜ். இவனுக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? He is paranoid schizophrenia patient with severe illusions and hallucinations. டாக்டர் பாருங்க, பாய். நீங்க சொல்லுங்க. அவன் ஏதோ பயத்துல வளரான் சார். இது பயமா? நானே மாட்டணும் தான் வீடியோ போட்டேன். நீ என்னடா சொல்றது? நீயே ஒரு சைக்கோ டேஷ்ன்னு தானே நினைக்கிறீங்க. இவன்லாம் ஒரு மனுஷனான்னு தானே பாக்குறீங்க. என்ன பண்றது? இந்த கேடுகட்ட உலகம் எனக்குள்ள இருக்க மிருகத்துக்கு தீனி போட்டு போட்டு எனக்குள்ள இருக்க மனுஷனை கொண்டுட்டானுங்க. ஆனா நீங்களாம் அவ்வளவு நல்லவன் கிடையாது. உள்ள ஃபுல்லா விஷத்தை வச்சுக்கிட்டு வெளியே தேன் ஒழுக ஒழுக பேச எச்சுங்க அதிகாரத்தின் மக்கள் மேல காட்டுறான் பாரு. அவன் ஒரு சைக்கோ. காதல்ன்ற பேர்ல ஏமாத்தி ஊரை சுத்தி இருக்கான் பாரு. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவங்க சைக்கோ. சாதிக்காக பெத்த பிள்ளையை கொள்றான் பார், அவன் சைக்கோ. பசங்களோட கனவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க கனவு பசங்க மேலே திணிக்கிறாங்க பார் பேரண்ட்ஸ், அவங்க சைக்கோ. தேங்கொத்த நீங்கள்லாம் கண்ணாடியை பார்த்து உங்களே கேளுங்கடா, உங்கள் மனசாட்சி சொல்லணும் யார் சைக்கோன்னு. திஸ் இஸ் மாயன் ஸ்டேட்மெண்ட் டு தி வேர்ல்ட். ஜேம்ஸ் பாண்ட் நிறைய சீன் போட்டுருக்கா, அதான் ரைட்டா ஒரு சொல்லு. என்ன சார் இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? சார் வெயிட் வெயிட் எதுக்காக போகலாம் போனேன். அதுவும் வாழ சின்ன பசங்க உடனே வெளியே இது சின்ன பசங்க எல்லாம் டாக்ஸிக் கப்புள்ஸ். அதான் சொன்னேன், நான் தப்பு என்ன தப்பா தடுத்துறேன் 3 செகண்ட் ஒழுங்கா சொல்றான். உண்மையா டாக்ஸிக் கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வழி அனுப்பிக்கிட்டு அந்த வழியை கலந்து வந்தவங்க கேட்டுதான் அப்பதான் அவனுக்கு தெரியும். அதுக்கு கொலை பண்ணீங்கன்னா சரியாகி மேடம் பையன் எவன் சொன்னா? நான் மட்டும் கொலையே இல்லை. ஐம் ஜஸ்ட் கிளீனிங் த சொசைட்டி. சரியா அதுல உன பார்த்துக்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபோன் பேசுறேன். ஓகே சார். நீ ஏன் மாட்டணும்? நீ தப்பிச்சு போ. இதெல்லாம் அவதான் காரணமா? ஜோக்கி நான் சாப்பிடுறேன். அவன் தான் காரணம். ஆமா, நான் தான் பண்ணேன். என்ன பண்ண முடியும்? மாயனுக்கு சாதை கிடையாது. மாயன் இம்மோர்டல். தப்பான எல்லாரும் அது
அது எப்படி முடியும்? நீதான் நான் தான் நீ. ஓ, நீ ஒன்றும் நான் கிடையாது. நான் உனக்குள் இருக்கும் ஒரு திறமை. ஓ, இல்ல, மாயன் நான் தான். மாயன் குருவனே. சார், அவன் சரியான சைக்கோ தாய்வழியா இருக்கான் சார். அந்த இடத்துல யாருமே இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பேசிட்டு இருக்கான் சார். யோ, அவன் ஒரு பேரனைஸ் பண்ணி பேசண்டியா? இப்போ அவனை என்ன பண்ணலாம் சார்? என்கவுண்டர் தான். என்ன சார் சொல்றீங்க? அப்போ அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலையா? யோ, இது சீக்ரெட் ஆப்ரேஷன்யா. பச்சையா சொல்ல போனா இது ஒரு இல்லீகல் ஆப்ரேஷன். நீங்க ஏன் சார் ஓகே சொன்னீங்க? வாங்க சார், அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். அதிகாரத்தில் இருக்கிறவனுங்க பேச்சு கேட்டெல்லாம் நம்மளால எந்த தப்பும் பண்ண முடியாது. நம்ம என்ன காவல் படையா இல்லை கூலிப்படையா? இந்த சிஸ்டம் போலீஸ் என்ன சொல்லுது? ஜஸ்ட் ஒபே தி ஆர்டர். அப்புறம் நீ இந்த அதிகாரத்தில் இருக்கிற யோகியன்னு நினச்சிட்டு இருக்கியா? இந்த சிஸ்டம் எப்பவுமே சாதாரண மக்களுக்கு துணியை நிற்காதியா? இதெல்லாம் எப்போதான் சார் மாறும்? யோ, இந்த மக்கள் எப்போ தன் வாக்க காசுக்கு விற்காம ஓட்டு போடுறாங்களோ அப்போதான் இதெல்லாம் மாறும். வாயா, என்கவுண்டருக்கு போகலாம். சார், அவன் உங்க ஃப்ரெண்டு சார். யோ, ஃப்ரெண்டாவது மயிராது கன்னை லோட் பண்ணியா போகலாம். எஸ்பெஷலி இந்த கேஸுக்காக எங்கள் டீம் போட்ட எஃபெக்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர் அப்துல். சார், ஆனால் மாயன் பண்ணது தப்பா இல்லை அவர் இப்படி ஆக காரணமாக இருந்த சொசைட்டி மேலே தப்பா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நட்ராஜ்? டெஃபினட்டாக சொசைட்டி மேலே தான் சார் தப்பு. எக்ஸாக்ட்லி நட்ராஜ். சைக்கோஸ் ஆர் நாட் பார்ன், தே ஆர் மேட் பை தி சொசைட்டி. ஓகே சார், அப்போ ஏன் என்கவுண்டர் பண்ணீங்க? கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம்ல, மெடிக்கல் சர்வீலன்ஸ் கிடச்சிருக்கும்ல, அதனால சார் நீதி. நம்ம நாட்டில் நீதியை விட அதிகாரம் ரொம்ப வலிமையானது நட்ராஜ். அப்போ இங்க நீதி கிடைக்க என்னதான் சார் வழி? மக்கள் எப்போ காசுக்காக ஓட்டு போடாமல் சுயமாக சிந்திச்சு ஓட்டு போடுறாங்களோ அப்போ இந்த நிலைமை மாறும் நட்ராஜ். சார், ரீசெண்ட் இயர்ஸில் போலீஸ் ப்ரூட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் லாக்அப் டெத்ஸ் அண்ட் ஃபேக்கிங் குவார்ட்டர்ஸ். கரெக்ட் தான் நட்ராஜ். சில அதிகாரிகள் செய்யல அதிகார மீறல்களால் மொத்த டிபார்ட்மெண்ட்டே கெட்ட பேர் வருது. ஆனால் ஒன்றுமும் சில நல்ல அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட்ல இருக்க தான் செய்கிறாங்க நட்ராஜ். கரெக்ட் சார். எப்பவுமே இந்த சிஸ்டம் எளிய மக்களுக்கு துணையா நிற்காது நட்ராஜ். ஒன் லாஸ்ட் கொஷின் சார். மாயன் உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அதனால இந்த என்கவுண்டர் ஃபேக்குன்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது, அது உண்மையா சார்? அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே கான்ஸ்பிரசின்னு, அப்புறம் என்ன? ஹலோ சார், என்கவுண்டர் பண்ணியாச்சு. ஏன் சார் போய் சொல்லிட்டீங்க? நம்ம தான் என்கவுண்டர் பண்ணவே இல்லையே. நீ என்ன பண்ணு, வேற ஒரு பாடி என்கவுண்டர் பண்ணாம செட்டப் பண்ணு, ப்ரெஸ் ரிலீஸ் சரியா? சூப்பர் சார். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ தேங்க்யூ.
ஹலோ சார். சொல்லியா நம்ம நண்பர் எப்படி இருக்காரு? ஸ்லோலி ரெக்கவர் ஆகிட்டு வராரு சார். அப்புறம் இந்த மாயன் இல்லை, பட் சேம் பேட்டர்னில் கில்லிங் எப்படி நடக்குது சார்? காப்பி கேட் கிளியராக இருக்கலாம், இல்லை வேற யாராவது வேணா இருக்கலாம். ஓகே ரைட்டு, புரிஞ்சு போச்சு சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கண்ணால் அடித்து கல் உடைஞ்சிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்டில் இருக்குது. மாயன் கிட்ட கேட்டால் மினிஸ்டர் பேரனை நான் போட்டு தந்தேன்னு சொல்கிறான். அப்போது மினிஸ்டர் பேரனை போட்டு தந்தது யார்? நம்ம சாராக இருக்குமோ? சாருடைய மாஸ்டர் பிளான். சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் அதிகாரத்து முதல்ல தப்பு பண்ணீங்க, பார்த்து சும்மா இருக்கிற மரம் மயிறு See you in hell. Goodbye. Finally, I am worthy opponent.